ஹாப்பன் வணக்கம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் பார்த்து முடிச்சோமா? கம்போசிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குள்ளே வேலை எப்படி நடந்துச்சு, அதாவது என்னென்ன டிராஃப்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டேட்டில் ஆரம்பித்தாங்க, இங்கே முடித்தாங்க பாருங்கள். தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங். முதல் மீட்டிங் எப்போ வச்சாங்க அப்படின்னா December 9, 1946, 1946. அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங்கில் முஸ்லீம் லீக் சேரலை, அதாவது ஜாயின் பண்ணல. ஏன் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அவங்க பாகிஸ்தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் பாருங்கள், த மீட்டிங் வாஸ் அட்டன் பை ஒன்லி. ஸோ முஸ்லீம் லீக் வரல, மொத்தமாக 211 மெம்பர்ஸ் தான் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங்கோட டெம்பரவரி பிரசிடெண்ட் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. இவர் வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெம்பர், ஓகேவா? ஒரு பழமையான ஒரு மெம்பர். ஸோ அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பரவரி பிரசிடெண்ட்டு. எந்த ரூலை ஃபாலோ பண்ணி இதை வச்சாங்க அப்படின்னா ஃபாலோவிங் பிரெஞ்சு ப்ராக்டிக்ஸ். பிரான்ஸ் இருக்குல்ல, ஸோ அவங்க ப்ராக்டிக்ஸை ஃபாலோ பண்ணி இதை வச்சாங்க டெம்பரவரியாக. ஆனால் பெர்மனெண்ட்டாக யாரை மாட்டாங்க அப்படின்னா லேட்டராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட்ஸ், ஓகேவா? இவர் தான் பெர்மனெண்ட் பிரசிடெண்ட். யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 2 வைஸ் பிரசிடெண்ட், ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 துணை ஜனாதிபதி. யாரெல்லாம்? ஹச்சி முகர்ஜி, பிடி கிருஷ்ணமாச்சாரி. இந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இது எல்லாமே முக்கியமானது இந்த, ஓகேவா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். அப்புறம் இந்த அசம்பிளி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் தான் December 13, 1946 ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிப்பார், ஒரு டிராஃப்ட், ஓகேவா? அதுக்கு பேர் என்ன? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், ஓகேவா? இந்த ரெசல்யூஷன்ஸில் நிறைய முக்கியமானலாம் சொல்லியிருப்பார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதை தமிழில் படிச்சு பாருங்க, ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு பிடிக்கும், ஓகேவா? நான் இங்கிலீஷ் சொல்கிறத விட தமிழில் உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்கு இதை பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜஸ்ட்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன, நம்ம இந்தியாவோட சில ஸ்டேட் இணைஞ்சிருக்கும், அவங்க போய் இணையட்டும் அல்லது போகிறவங்க போகட்டும், அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஓகே, இந்த ரெசல்யூஷனு அன்அனானிமஸ்லி, அதாவது ஒரு மனதாக எப்போ அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா January 22, 1947. அதாவது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? போட்டது வந்து December 13, 1946. ஆனால் எப்போ அதை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மனதாக தான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ? January 28, 1947. ஓகே, 1 month ஆயிடுச்சு, 1.5 மாதம். ஓகே, இது தான். இப்போது இது வந்து இட் இஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஃபார்ம்ஸ் த ப்ரியம்பிள் ஆஃப் தி ப்ரெசன்ட் கான்ஸ்டியூஷன். அதாவது இப்போ இருக்குல்ல நம்ம அரசியலமைப்பு, அதோட முகப்புரைன்னு சொல்லுவாங்க, ப்ரியம்பிள், ஓகேவா? இதோட மாறுபட்ட வடிவம் தான் ப்ரியம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அடுத்து இந்த ஆக்ட் சேஞ்சஸ் பை இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இந்த ஆக்ட் லாஸ்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இது முக்கியமானது, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சில ஃபேக்ட் இருக்குது, அதை பார்த்துக்கிடுவோம். த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பிரின்சிபல் ஸ்டேட். தெரியும் உங்களுக்கு, அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. முஸ்லீம் லீக் பிரின்சிபல் ஸ்டேட்லாம் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் போக போக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? கிராஜுவலி ஜாயின் இட். ஓகே, இது முடிச்சிச்சு. அப்புறம் April 28, 1947 மொத்தம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் 6 ஸ்டேட்ஸ் வேறு பார்ட் ஆஃப் அசம்பிளி. அதே தான் கொடுத்துருக்கோம். பிரின்சிபல் ஸ்டேட்லேருந்து 6 பேர் வந்துருப்பாங்கன்னு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். என்றைக்கு? April 28, 1947. அந்த தேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆஃப்டர் மவுண்ட் பேட்டன் பிளான் இருக்குல்ல, June 3, 1947 வந்திருக்கும். June 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த திட்டத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகேவா? அக்செப்ட், அது என்ன மீனிங் அப்படின்னா பாகிஸ்தான் இருக்குல்ல, இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு, பாகிஸ்தான் vs இந்தியா அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனாலே முஸ்லீம் லீக்குமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் மீட்டிங்கில். ஸோ அதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் ஆஃப் மவுண்ட் பேட்டன் பிளான் ஆஃப் June 3, 1947 ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் தி கண்ட்ரி, ரெண்டு பிரிக்கிறதுக்கு, ஓகேவா? த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் டுக் தேர் சீட்ஸ் இன் தி அசம்பிளி. ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்மே வந்திருப்பாங்க. அப்புறம் த மெம்பர்ஸ் ஆஃப் தி முஸ்லீம் லீக் ஃப்ரம் தி இந்தியன் டொமினியன் ஆல்சோ இன் தி அசம்பிளி. ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, சொன்னதான். இப்போ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் பாருங்கள், இது முக்கியமானது, ஓகே? ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அசம்பிளியை ஃபுல்லி என்ன இந்த ஆக்ட் படி சாவரின் பாடியாக மாற்றிட்டாங்க. சாவரின் ஒரு இன்றியமையாத பாடி, ஒரு முக்கியமான ஒரு சுதந்திரமான பாடியாக மாற்றிட்டாங்க, ஓகேவா? நம்ம அசம்பிளியை இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க சில லா, அந்த லா வந்து இந்த அசம்பிளி வந்து
அமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஆல்டர் அல்லது அப்ரோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன். அப்ரோகேட் அப்படின்னா அதை அழிக்கிறது, இன்னும் வச்சுக்கலாம், இன்னும் வைக்க முடியலாம். ஓகே, இந்த அசம்பிளி ஆல்சோ பிகம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அதாவது ஜஸ்ட்டு நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அசம்பிளி தான் பார்லிமெண்ட்டாகவும் இருந்திருக்கு, லா மேக் பண்ணுற பாடியாகவும் இருந்திருக்கு, அப்புறம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுற பாடியாகவும் இருந்திருக்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகேவா, அசம்பிளி தான். இன்னும் அதர் பேட்ஸில் பாருங்கள், 2 செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் வேர் அசைன்ட் டு தி அசம்பிளி. அசம்பிளிக்கு மொத்தம் 2 ஃபங்க்ஷன். ஒன்று என்ன, மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், நம்ம அரசியலமைப்பை உருவாக்குறது. இன்னொன்று எனக்டிங் ஆர்டினரி லாஸ், நாட்டுக்காக லாக்கள் உருவாக்குறது, விதிகள் உருவாக்குறது. ஓகேவா, இந்த 2 ஃபங்க்ஷனுமே செப்பரேட்டாக தான் பண்ணாங்க நம்ம பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும். பாருங்கள், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே செப்பரேட்டாக பண்ணாங்களே, ஒன்று லா மேக் பண்ணுறது, இன்னொன்று கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்குன்னே தனியாக 2 பிரசிடென்ட் இருப்பாங்க. பாருங்கள், தீஸ் 2 டாஸ்க் வேர் டு பி பெர்ஃபார்ம் ஆன் செப்பரேட் டேஸ். தனிப்பட்ட நாட்களில் கூட அதை பழகிருக்காங்க, எடுத்து பண்ணியிருக்காங்க. தஸ் இந்த அசம்பிளி பிகம் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் ஆஃப் ப்ரீ இந்தியா. ஸோ இந்தியாவோட நம்ம சுதந்திரமான பிறகு இந்தியாவோட ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் யார் அப்படிங்கிறாங்கன்னா அசம்பிளி தான். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட் அப்படின்னா அது ஒரு நாடாளுமன்றம், அசம்பிளி அப்படின்னா அது ஒரு கூட்டம். ஓகேவா, இப்போ என்ன, இந்த அசம்பிளி மீட் அஸ் த கான்ஸ்டியூஷன் பாடி, அதாவது நம்ம அரசியலை மேக் பண்ணுற பாடியாக அசம்பிளி உருவாக்கும்போது கூடும்போது அதோட சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, இதுவே அது ஒரு லா மேக் பண்ணுற பாடியாக, இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக கூடும்போது அதோட சேர்மன் வந்து ஜிவி மௌலாங்கர். ஸோ இந்த 2 பேரையும் ஞாபகம் வச்சுங்க. கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத், லா மேக் பண்ணுற பாடி அப்படின்னா யார், ஜிவி மௌலாங்கர். திஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூட் டில் November 26, 1947. இந்த 2 ஃபங்க்ஷன்ஸுமே எப்போ வரை கண்டினியூ ஆகிருக்கு அப்படின்னா, எப்போ வரைக்கும் தொடர்ந்து போயிருக்கு அப்படின்னா November 26, 1949 வரைக்கும். ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அது முடிஞ்சிருக்கும். ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் இருக்குங்களே, அவங்க வந்து 2 ஸ்டேட்ஸாக பிரிஞ்சு போயிருப்பாங்க, இந்தியா விட்டு தனியாக போயிருப்பாங்க பாகிஸ்தானுக்கு. இதனாலே 389 இருக்கும் டோட்டல் மெம்பர்ஸ். அவங்களோட எண்ணிக்கை வந்து 299 குறைஞ்சிருக்கும். ஓகேவா, ஓகே, இந்த 389 வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா 1946 அண்டர் கேபினெட் மிஷன் பிளானில் தான் இந்த 389 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது வந்து இப்போ கம்மியாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். த ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் ப்ராவின்சஸ் வாஸ் ரெடியூஸ்டு. அதான் அந்த மாவட்டங்கள் இருக்குல்ல, மாநிலம் அதுவுமே ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஃபுல் ஸ்டேட் இருந்தால் 90 to 70 மாறிடுச்சு. ஸ்டேட் வைஸ் மெம்பர்ஷிப் இது வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு. அப்புறம் அதர் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம், இது முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 டேட் பார்த்து இதெல்லாம் சேமான டேட். ஓகேவா, இது மட்டும் வேறு. ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ரெட்டிஃபைட் பண்ணிப்பாங்க, அதை ஒத்துக்கிட்டுப்பாங்க. எப்போ, மே 1949 இந்தியா மெம்பர்ஷிப் ஆஃப் தி காமன்வெல்த்தில் இந்தியா வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிப்பாங்க. அதை வந்து அதிகாரப்பூர்வமாக ரெட்டிஃபைட் பண்ணிப்பாங்க. இந்த டேட்டில் மே 1949. ஓகேவா, அப்புறம் இந்த 4 பார்த்துக்க முக்கியமானது. ஃபஸ்ட் வந்து நம்மளோட தேசிய கொடி ஃப்ளாக், அதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஜூலை 22, 1947. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நேஷனல் அந்தம், தேசிய கீதமாக, ஸோ அது வந்து January 24, 1950, 1950. அப்புறம் நேஷ்னல் சாங், தேசிய பாடல், ஸோ இது வந்து January 24, 1915. அதே டேட் தான். நேஷ்னல் அந்தமும் நேஷ்னல் சாங் ஒரே டேட் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது எலெக்டட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஃப்ரீ இந்தியா. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆன பிறகு இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். என்றைக்கு எலெக்ட் ஆகிறப்பறனா January 24, 1950. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இந்த கான்ஸ்டியூஷன் நடந்திருக்கும்ல அசம்பிளி கூட்டம், இது வந்து மொத்தம் 11 செஷன் போயிருக்கும், 11 கூட்டம் போயிருக்கும். ஒவ்வொரு எவ்வளோ நாளுக்கு, 2 இயர்ஸ்க்கு, 11 மந்த்துக்கு, 18 டேஸ்க்கு, அப்புறம் 2 வருஷம், 11 மாதம், 18 நாளில் 11 செஷன் போயிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் நம்ம கான்ஸ்டியூஷன் எங்கிறது மேக் பண்ணிப்பாங்க. அம்பேத்கர் வந்து கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிலேருந்து பிடிங்கி தான் இதை மேக் பண்ணிப்பாங்க. அதாவது பிடிங்கி அப்படின்னு சொல்கிறத 60 கண்ட்ரிலேருந்து எடுத்து தான் அவங்களோட முக்கியமான ப்ரொவிஷனை இந்தியாவுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை சேர்த்து எடுத்தது. ஓகேவா, அப்புறம் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வாஸ் கன்சிடர் ஃபார் அந்த டிராஃப்ட் அசம்பிளி 1 December 9 கொடுத்தாங்களா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ போயிருக்கு, 114 days, 114 days வந்து டிராஃப்ட்டை மட்டுமே கன்சிடர் பண்ணிக்காங்க. இது செலவு எப்படின்னா 64 லட்சம். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் ஃபேக்ட், இது முக்கியமானது பாருங்கள். என்னென்னு January 24, 1950 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபைனல் செஷன். ஸ்டார்டிங் December 9 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபைனலாக January 24, 1950. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இருந்தாலும் இந்த அசம்பிளி வந்து எண்ட் ஆகலை, முடிஞ்சு போகல, அண்ட் கண்டினியூடு அஸ் த ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் January 26,
1950 till the formation of new parliament after first general election 1951-52. அதாவது முதல் ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 1951 1951 to 52 அன்றைக்கி நடந்து ஒரு பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆகிறது வரைக்கும் இந்த அசம்பிளி தான் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேட் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கமிட்டிஸ் பார்ப்போம். தேங்க்யூ.